அனைவருக்கும் வணக்கம். இங்க எல்லாருக்குமே தெரியும், நம்மளுடைய நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் நம்ம விரிவான ஏற்பாடுகள் எல்லாமே பண்ணியிருந்தோம். காவல்துறை மற்றும் அனைத்து வருவாய்த்துறை ஏனைய பிற துறைகளுடைய ஒருங்கிணைப்போட சிறப்பான முறையிலும் இதுவரைக்கும் நம்மளுடைய தேர்தல் முடிந்த நாள்ல இருந்து அந்த வாக்கு மையங்கள் கவுண்ட் பண்ணக்கூடிய சென்டர் எல்லாமே ஸ்ட்ராங் ரூம் எல்லாமே தொடர்ந்து தீவிரமா கண்காணிப்புல இருக்கு. நீங்களும் அங்க உங்களுக்கு ஏற்கனவே ஒரு முறை நம்ம சொல்லியிருந்தோம் என்ன மாதிரியான அமைப்புகள்லாம் இருக்குன்னு. உள்ள நம்மளுடைய பொலிட்டிக்கல் ஏஜென்ட் எல்லாம் கண்டினியூஸா மானிட்டர் பண்றதுக்காக ஒரு 6 மானிட்டர் பிளஸ் எக்ஸ்க்ளூசிவா அந்த ஸ்ட்ராங் ரூம் மட்டும் தெரிகிற மாதிரி ஒரு 7 மானிட்டர் 24 மணி நேரமும் நம்மளுடைய வருவாய் வட்டாட்சியர் தலைமையில ஒரு குழு கண்காணிச்சிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம காவல்துறையின் மூலமா 24 மணி நேரமும் 172 அந்த மையங்கள்ல இருக்கக்கூடிய அத்தனை கண்காணிப்பு கேமராக்களுமே ஃபாலோ பண்ற அளவுல தொடர்ந்து அந்த மானிட்டரும் நமக்கு போயிட்டு இருக்குது. இப்ப நமக்கு வருகின்ற 4ஆம் தேதி நம்மளுடைய கவுண்டிங் டே இருக்கு. அதற்காக நம்ம விரிவான பயிற்சிகள் மற்றும் ஏற்பாடுகள் எல்லாமே நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். நம்ம மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் சுமார் 11.36 லட்சம் வாக்குகள் பதிவாகி உள்ளது. 11,373 போஸ்டல் பேலட் என்று சொல்லக்கூடிய நம்ம வீட்டில் போய் நம்ம 85 வயதுக்கு மேல உள்ளவங்க 40% இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கு கலெக்ட் பண்ணியிருக்கிறோம். அரசு ஊழியர்கள் மற்றும் பிற துறையில இருக்கக்கூடிய சர்வீஸ் ஓட்டர்ஸ் என்று சொல்லக்கூடியவங்க எல்லாம் சேர்த்து ஒரு 11,373 ஓட்டு இன்னைக்கு வரைக்கும் நம்மள்ட்ட போல்டு ஓட்டு இருக்கு. இது எல்லாமே நமக்கு காலையில 8 மணில இருந்து ஃபர்ஸ்ட் போஸ்டல் பேலட் தான் கவுண்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. நம்ம இது 7 மையங்கள்ல கவுண்ட் பண்ண போறாங்க. 6 சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்டது 6 மையங்கள்லையும் இந்த போஸ்டல் பேலட் பிளஸ் இந்த மின்னணு வாக்கு பதிவு எல்லாமே இன்னொரு ஹால்ல, ஸோ மொத்தம் 7 ஹால்ல இந்த கவுண்டிங் ஆரம்பிக்கும். முதல்ல காலையில 8 மணிக்கு போஸ்டல் பேலட் தொடங்குவாங்க. அது முடிஞ்ச அரை மணி நேரத்துல மற்ற 6 சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்டதும் உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர் நம்ம டெப்டி கலெக்டர் கேடர் ஆபீசர்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு கீழே வாக்கு மையங்கள்ல எண்ணப்படுறது ஆரம்பிக்கும். நமக்கு அதிகமா 23 சுற்று சங்ககிரிக்கு வர்றதுக்கான சாத்தியக்கூறு இருக்கு. ஏன்னா அதிகமான போலிங் பூத்துனால மற்றது 19 சுற்று இருக்கு. ஸோ அதிகபட்சம் 23 சுற்றுக்கள் நமக்கு அந்த போல்டு மிஷின்ஸ்ல கவுண்ட் பண்ண வேண்டிய சாத்தியக்கூறு இருக்குது. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு அந்த 6 கவுண்ட் பண்ணக்கூடிய ரூம்லயுமே 14 டேபிள் இருக்கும். ஒவ்வொரு டேபிள்லயுமே கவுண்டிங் அசிஸ்டன்ட், கவுண்டிங் சூப்பர்வைசர் பிளஸ் மைக்ரோ அப்சர்வர் கொண்ட குழு அதை தொடர்ந்து பார்த்துட்டே இருப்பாங்க. அதே மாதிரி இந்த போஸ்டல் பேலட் ரூம்ல 6 தபால் ஓட்டுகளுக்கும் 1 அந்த மின்னணு வாக்குப்பதிவு. ஸோ 7 ஓட்டு எண்ணக்கூடிய டேபிள் பொருத்தப்பட்டிருக்கும். இங்கேயும் நமக்கு கவுண்டிங் அசிஸ்டன்ட், மைக்ரோ அப்சர்வர் இருப்பாங்க. இது மட்டும் அல்லாமல் இங்க ஒவ்வொரு டேபிளுக்கும் ஒரு தாசில்தார் வட்டாட்சியர் லெவல்ல ஒரு உதவி தேர்தல் நடத்தும் அலுவலரும் அந்த ஒவ்வொரு டேபிளுக்குமே நம்ம தபால் வாக்குகளுக்கு போட்டிருப்போம். எல்லாத்துலயுமே நம்ம முகவர்கள் அனுமதிக்கிறோம். நம்ம மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும் 40 வாக்காளர்கள் இருந்தாங்க. ஸோ அவங்க ஒவ்வொரு மேஜைக்குமே ஒரு முகவர் போட்டுக்கலாம். அது மட்டும் அல்லாமல் அங்க இருக்கக்கூடிய உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர் அப்புறம் நம்ம தேர்தல் நடத்தும் அலுவலர் டேபிளுக்கும் அவங்களுக்கும் நம்ம அடையாள அட்டை எல்லாமே கொடுத்துருக்குறோம். எந்த விதமான மின்னணு பொருட்களும் உள்ள கொண்டு போகக்கூடாதுங்கிறத நம்ம தெளிவா நம்ம அன்னைக்கே ஒரு கூட்டம் போட்டு நம்மளுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட எல்லா அரசியல் கட்சிகள் எல்லாருக்குமே வாக்காளர்கள் எல்லாருக்குமே சொல்லியிருக்கிறோம். கால்குலேட்டர் கூட அலௌடு கிடையாது. மொபைல் போன் எல்லாமே வெளியிலேயே ஃப்ரிஸ்கிங் ஏஜென்ட் கிட்ட ஒப்படைச்சிடணும். அடையாள அட்டை கொண்டு வரணும் கண்டிப்பா. அது மட்டும் இல்லாம அவங்க வாக்காளர் அடையாள அட்டை அந்த மாதிரி ஒரு புகைப்படத்துடன் கூடிய ஒரு அடையாள அட்டை கொண்டு வரணும். அப்புறம் அவங்க முகவரா இருக்கிறதுக்கான ஒரு டிக்ளரேஷன் ஃபார்ம் சைன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த 3மே அவங்க கொண்டு வரணும். அப்புறம் அது மட்டும் இல்லாமல் அங்க பெண்களும் நிறைய இடத்துல முகவர்களா நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதனால குடி தண்ணீர், உணவு வசதி, கழிப்பிட வசதி எல்லாமே சுகாதாரமா இருப்பதற்கான ஏற்பாடுகள் பண்ணப்பட்டிருக்குது. நமக்கு இந்த விரிவான இந்த கவுண்டிங் ப்ராசஸ்ல நம்ம கூட நமக்கு பார்வையாளர்கள், தேர்தல் பார்வையாளர்கள் 2 பேர் இப்ப நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஒருத்தங்க நமக்கு ஏற்கனவே பழைய ப்ராசஸ்ல இருந்த நம்மளுடைய சண்டிகருக்கு மாநிலத்தை சார்ந்தவங்க, இன்னொருத்தர் சார் ஜார்க்கண்ட்ல இருந்து வர்றாங்க. தேர்தல் பார்வையாளர்கள் எல்லாமே இன்னைக்கு நாளைக்குள்ள வந்துருவாங்க. நாளைக்கு அவங்க முன்னாடி ஒரு ஆலோசனை கூட்டம் தொடர்ந்து நம்ம கவுண்டிங் சென்டரை பார்வையிடுறதற்கான சாத்தியக்கூறு இருக்கு. அப்புறம் நம்ம பத்திரிகை நண்பர்கள் பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே 89 பேருக்கு நம்ம அடையாள அட்டைகள்லாம் கொடுத்துருக்கோம். பத்திரிகை அன்பர்கள் மொபைல் போன் உங்களுக்காக ஒரு மீடியா ரூம் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அதுல 6 டிவி, நீங்க எந்த சேனல் வேணாலும் அதுல போய் பார்த்துக்கிட்டே இருக்க முடியும். அதுல உங்களுக்கு போன் அந்த ரூம் வரைக்கும் அலௌடு. அதுக்கப்புறம் நீங்க கவுண்டிங் ஹாலை போய் பார்க்கக்கூடிய நேரத்துல போன் அலௌடு கிடையாது. ஹேண்ட் ஹெல்டு கேமரா தான் அலௌடு. நீங்க ஹேண்ட் ஹெல்டு கேமரா எடுத்துக்கிட்டு சிறு சிறு குழுக்களை PRO தலைமையில நீங்க கவுண்டிங் ஹாலுக்குள்ள போயிட்டு வரலாம்.
அதே மாதிரி முகவர்கள் வந்து எல்லாரும் 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே கவுண்டிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னால வந்துடணும். உள்ள வந்த பிறகு அவங்க எந்த காரணத்தை கொண்டு வெளியில போக முடியாது. போனாங்கன்னா அவங்கள திரும்ப வந்து பெர்மிட் பண்ண மாட்டாங்க. பாதுகாப்பு துறையில என்னென்ன பண்ணிருக்காங்கிறத நம்மளுடைய மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்கள் வந்து இப்ப சொல்லுவாங்க. அனைவருக்கும் வணக்கம். நமது மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து இப்போ என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத எக்ஸ்பிளனேஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ நமது பாதுகாப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம 2 விதமான பாதுகாப்பு கொடுக்குறோம். ஒன்று கவுண்டிங் சென்டர், அந்த கவுண்டிங் சென்டரை சுற்றி இருக்க என்ன பாதுகாப்பு கொடுக்குறோம். இன்னொன்று வந்து நம்ம மாவட்டம் முழுவதும் இந்த வெற்றி கொண்டாட்டங்கள், அதுக்கப்புறமா அதில் யாராச்சும் தோல்வி அடைஞ்சா இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு வன்முறை அசம்பாவித சம்பவங்கள் எதுவும் நடக்காமல் இருக்கிறதுக்காக மாவட்டம் முழுவதும் எல்லா இடங்கள்லையும் வந்து பாதுகாப்பை வந்து 2ஆக வந்து ஸ்ப்ளிட்டப் பண்ணியிருக்கோம். ஸோ டோட்டலாக நம்ம மாவட்டம் முழுவதும் பார்த்தீங்கன்னா 1424 காவலர்கள் வந்து இந்த பாதுகாப்பு பணியில் வந்து நம்ம ஈடுபடுத்துகிறோம். இதில் நம்ம கவுண்டிங் சென்டரில் மட்டும் கிட்டத்தட்ட வந்து 600 காவலர்கள் வந்து ஈடுபடுத்துகிறோம். இந்த கவுண்டிங் சென்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம உள்ளே வந்து 3 கேட்டகரியாக பிரிக்கிறோம். உள்ளே நம்ம சிஐஎஸ்எஃப் வந்து ஒரு கவுண்டிங் ஹாலுக்கு ஒருத்தவங்க இருப்பாங்க, அந்த ஸ்ட்ராங் ரூமில் ஒருத்தவங்க இருப்பாங்க. இது போக அடுத்த லேயரில் நம்ம டிஎஸ்பி ஸ்பெஷல் போலீஸ் பட்டாலியன் இருப்பாங்க. இது இல்லாமல் நம்ம மெயின் கேட்ல இருந்து அந்த பர்டிகுலர் கவுண்டிங் ஹாலுக்கு ஒரு தனி காரிடாரே வந்து போட்டிருக்கோம். நமக்கு மொத்தம் 6 கான்ஸ்டியூன்சி இருக்குது. அந்த 6 கான்ஸ்டியூன்சிக்கு தனி கவுண்டிங் ஹாலுக்கு தனி காரிடார் வந்து போகுது. ஒன்ஸ் அவங்க அதில் என்ட்ரி ஆனாங்கன்னா அவங்க கவுண்டிங் ஹாலுக்கு மட்டும்தான் போக முடியும், வேறு எந்த ரூமையும் வந்து அக்சஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த 3rd லேயர் வரைக்கும் வந்து நம்ம லோக்கல் போலீஸ் வந்து இருப்பாங்க. இது போக நம்ம அந்த மெயின் கேட்ல இருந்து 100 மீட்டர் வரைக்கும் நோ பார்க்கிங் ஜோன் ஆர் நோ கார் ஜோன், ஒன்லி வந்து பெடஸ்ட்ரியன் வாக்கிங் மட்டும்தான் வந்து அலௌடு. ஸோ மெயின் கேம்பஸ்ல இருந்து 100 மீட்டர் தள்ளி நம்ம பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் வந்து சஃபிஷியண்டாக வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். யாராக இருந்தாலும் வேட்பாளர்களோ இல்லை வேட்பாளரோட முகவர்களோ வந்து அந்த 100 மீட்டர் வரைக்கும் தான் அலோவ் பண்ணுவோம். ஒன்லி அஃபிஷியல்ஸ், கலெக்டர், அப்புறம் நம்ம அப்சர்வர், எஸ்பி இவங்களோட கார் மட்டும்தான் அந்த 100 மீட்டருக்குள்ளே வந்து அலோவ் பண்ணுவோம். ஸோ அங்கேருந்தே அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு கேங்வே போட்டு மெயின் கேட்டுக்கு கொண்டு வந்து அங்கே டிஎஃப்எம்டி மூலமாக தரவாக செக் பண்ணுவோம். அந்த ஃபிஸ்டிங் பாயிண்டில் மேடம் சொன்ன மாதிரி அந்த கேண்டிடேட்ஸோ இல்லை அவங்களோட முகவர்களோ நெசசரி டாக்குமெண்ட்ஸு, நம்ம கலெக்டரேட்லேருந்து கொடுத்த டாக்குமெண்ட்ஸு ப்ளஸ் அவங்களோட ஐடி கார்ட்ஸு கம்பல்சரியாக வந்து கொண்டு வந்திருக்கணும். உள்ளே வந்து எந்த விதமான பொருள் வந்து அலௌடு கிடையாது, எக்ஸப்ட் அந்த பேனா, பென்சில், அந்த நோட் புக், இதை தவிர்த்து மற்ற எந்த விதமான பொருட்கள் வந்து அலௌடு கிடையாது. பர்டிகுலராக மேடம் சொன்ன மாதிரி எலக்ட்ரானிக் வச்சு சுத்தமாகவே வந்து அலோவ் பண்ணக்கூடாது. ஸோ அந்த மாதிரி இது வந்தோன்னா நாங்கள் வந்து உள்ளே அலோவ் பண்ண மாட்டோம். ஸோ அந்த லேயரில் மட்டும் ஃப்ரிஸ்கிங் பண்ணாமல் பிஃபோர் என்டரிங் தி கவுண்டிங் ஹால், அந்த கவுண்டிங் ஹாலுக்குள்ளே என்ட்ரி ஆகும்போதும் ஒரு ஃப்ரிஸ்கிங் வந்து பண்ணுவோம். அந்த மாதிரி யாராச்சும் வந்து அதை மீறி ஏதோ ஒன்று கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா இமீடியட்டாக அவங்கள ரிமூவல் பண்ணிடுவோம். ஒன்ஸ் ரிமூவல் பண்ணோன்னா திரும்ப வந்து அவங்கள வந்து அலோவ் பண்ண மாட்டோம். ஸோ எந்த விதமான பாதுகாப்பு குறைபாடும் வராத அளவுக்கு தரவாக வந்து நாங்கள் எல்லா ஃபெசிலிட்டிஸும் பண்ணியிருக்கோம். அந்த போலீஸ்க்கும் இப்போ நம்ம நாளைக்கு ஒரு ட்ரையல் இது வந்து பண்ண போகிறோம். எந்தெந்த இடத்துல யார் என்ன இருக்கணும், என்ன மாதிரி பண்ணணும் அப்படிங்கிற நாளைக்கு ஒரு ட்ரையலும் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவோம். நாளைக்கு ட்ரையலில் வேறு ஏதாச்சும் எங்களுக்கு குறைபாடுகள் வந்தாலும் அதை மறுநாளுக்குள்ளே வந்து நாங்கள் நிவர்த்தி பண்ணிக்குவோம். இது இல்லாமல் நம்ம 4 சப்டிவிஷன் இருக்குது நம்ம டிஸ்ட்ரிக்டில். ஸோ அந்த 4 சப்டிவிஷனுக்கும் நம்ம 4 டிஎஸ்பியை அங்கேயே விட்டுருக்கோம். அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா இன்ஸ்பெக்டர்ஸ், யூனிட்டில் இருக்க இன்ஸ்பெக்டர்ஸ்க்கும் அந்த சப்டிவிஷன் கொடுத்து அங்கே அந்த வெற்றி கொண்டாட்டங்களோ இல்லை வேறு ஏதாவது அசம்பாவிதம் நடக்காமல் இருக்கிறதுக்கான எல்லா நடவடிக்கை எடுத்திருக்கோம். அன்றைக்கி வந்து ட்ரை டே, நமக்கு வந்து எல்லா மதுபான கடைகள் எல்லாமே வந்து அன்றைக்கி க்ளோஸ் ஆகிருக்கும். ஸோ அதனால் இப்போ இருந்தே வந்து எங்கேயும் இல்லீகல் சேல்ஸ் எதுவும் இல்லாத அளவுக்கு வந்து ஃபுல்லாக இன்னையிலேருந்து வந்து ஃபுல்லாக தரவாக ரைட் பண்ணிட்டோம். தேங்க்யூ. தங்கு தடையின்றி மின்சாரம் வந்து அங்கே கிடைப்பதற்காக நம்ம ஏற்கனவே ஜெனரேட்டர் வசதிகள் எல்லாமே பண்ணியிருக்கிறோம். தானியங்கி சப்போஸ் கரண்ட் போனால் கூட அது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஜெனரேட்டர் வந்து ஆன் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் சிசிடிவி கேமரா 360 டிகிரி கோணத்தில் அந்த கவுண்டிங் ஹாலில் உள்ளதெல்லாம் பார்வையிடுறதுக்காகவும் ஒவ்வொரு டேபிள்லையும் என்ன நடக்குதுங்கிறத ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக அந்த கேமரா பொருத்தும் பணி எல்லாமே நிறைவுற்றுச்சு. அதுக்கும் யூபிஎஸ் பேக்கப் எல்லாமே போட்டிருக்கிறோம். ஸோ முழுமையாக பாதுகாப்பு, நம்ம எஸ்பி சார் சொன்ன மாதிரி பாதுகாப்பு ஏற்பாடுகள், அங்கே வரக்கூடிய முகவர்கள், அங்கே பணியில் இருக்கக்கூடிய நம்மளுடைய அலுவலர்கள் எல்லாருக்கும் தேவையான அடிப்படை வசதிகள் எல்லாமே தயார் நிலையில் இருக்கு. நம்முடைய பொதுப்பணித்துறை மற்றும் நம்மளுடைய எலக்ட்ரிசிட்டி பிளஸ் நம்ம வருவாய்த்துறை மற்றும் நம்முடைய உள்ளாட்சி அமைப்புகள் அனைத்து துறையோட ஒத்துழைப்போட நம்ம வந்து 4ஆம் தேதி கவுண்டிங்கை ஃபேஸ் பண்றதுக்கு எல்லாமே தயார் நிலையில நாமக்கல் மாவட்டம் இருக்கு. 347 பேர் வந்து நேரடியா இந்த கவுண்டிங் ப்ராசஸ்ல ஈடுபடுவாங்க. இந்த 7 ரூம்ல 6 சட்டமன்ற தொகுதி பிளஸ் நம்மளுடைய தபால் ஓட்டு, இந்த 7 ரூம்லையும் சேர்த்து 347 பேர் நேரடியா வந்து இருப்பாங்க. ஒவ்வொரு ரவுண்டு சுற்று முடிச்ச உடனேயே 6 உதவி தேர்தல் நடத்தல் அலுவலர்கிட்ட இருந்து வாங்கி கூட்டி நம்ம வந்து ஆர்ஓக்கு எல்லா ரூம்லயுமே டேபிள்ல பெரிய பெரிய போர்டு வச்சிருக்கிறோம், ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். அதுல நம்ம வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். அதே மாதிரி 6 சட்டமன்ற தொகுதியிலிருந்து வர்றதையும் ஆட் பண்ணியும் நம்ம ஆர்ஓ டேபிள் முன்னாடியும் ஒரு பெரிய போர்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அதுலயும் நம்ம சுற்று வாரியா நம்ம வந்து அதுல என்ட்ரி பண்ணிட்டே வருவோம்.
தபால் ஓட்டு எனக்கு ஒரு பிரஸ்டீஜ்ல பார்த்தேன். லாஸ்டா தான் அந்த கவுண்டிங் தருவாங்கன்னு சொல்றாங்க. இல்ல இப்ப 11,373 ஓட்டு நம்ம மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இருக்கு. ஸோ தபால் ஓட்டை 8 மணிக்கு நம்ம முதல்ல ஆரம்பிப்போம். ஆரம்பிச்ச உடனே அதை ஃபுல்லா இப்ப நம்ம நாடாளுமன்ற தொகுதினால எந்த சட்டமன்ற தொகுதியில போட்டனாலும் ஒண்ணுதான். ஸோ எல்லாத்தையும் இது பண்ணிட்டு நம்ம 500 ஒரு டேபிளுக்கு அதை வந்து பண்டில் பண்ணி எடுக்கணும் முதல்ல. ஸோ அதுல உங்களுக்கு எல்லாமே தெரியும், மேனுவலா தான் பண்ணணும். ஸோ அது எல்லாமே டைம் ஆயிட்டே தான் இருக்கும். அதே இது 8:30 மணிக்கு இவிஎம் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அவங்க 6 ரவுண்டு வர வர நம்ம டோட்டல் கொடுத்துக்கிட்டே இருப்போம். இது வந்து கடைசியா நம்ம ஆட் பண்ணுவோம். கடைசியா தான் ஆட் பண்ணுவோம். ஆமா, ரிசல்ட் டிக்ளேர் பண்ண முன்னாடி தான் ஆட் பண்ண முடியும். பொலிட்டிக்கல் ஏஜென்ட் நான் சொன்ன மாதிரி இதுவரைக்கும் நம்ம சுமார் 1200 பேர் நமக்கு வந்து அடையாள அட்டை வாங்கியிருக்கிறாங்க. இன்னும் நம்ம 1 வீக் முன்னாடியில இருந்தே நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ நம்ம கொடுக்குறோன்னா நம்ம இன்னைக்கு வரைக்கும் கூட நம்ம அடையாள அட்டை பிளஸ் நம்ம உறுதிமொழி படிவம் எல்லாம் கொடுத்தாங்கன்னா போட்டோ ஐடியில நம்ம அப்ரூவல் கொடுப்போம். என்னங்க சார்? விமனும் இருக்காங்க, முகவர்கள்ல விமனும் இருக்காங்க. என்ன சார்? எல்லா பார்ட்டிலயுமே இருக்காங்க, விமன் இருக்காங்க. இந்த தடவை அவங்க ஸ்பெசிபிக்கா ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்றாங்க, அதனால வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அது உதவி நம்ம ஆர்டிஓ மேடம் எல்லாம் லேடி இருக்கிறதுனால விமன் ஏஜென்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. 10க்குள்ளதான் இருக்கும். 10க்குள்ள ஒவ்வொரு சுற்று நான் சொன்ன மாதிரி அந்தந்த உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர் அந்த பெரிய போர்டுல ஆட் பண்ணிட்டே வருவாங்க. 6மே வந்து ஆர்ஓ டேபிளுக்கு வந்து அப்சர்வர் எல்லாம் அப்ரூவ் பண்ணி கொடுத்த உடனே நம்ம வந்து நம்ம நாடாளுமன்ற தொகுதியோட ஃபுல் இதையும் கவுண்ட் பண்ணி நம்மளோட ரூம்ல உள்ள போர்ட்லயும் போடுவோம். அந்த டோட்டல் வந்து பிஆர்ஓ மூலமா உங்களுக்கு மீடியா ரூம்ல அப்டேட் ஆயிட்டே இருக்கும். இசிஐக்கு ரவுண்ட் வாரியாலாம் போகாது, கடைசியில ஃபைனல்ல தான் போகும். பிரிண்ட் அவுட், ஜெராக்ஸ் மிஷின் எல்லாமே நம்ம அங்க தயார் நிலையில வச்சிருக்கோம். மொபைல் போன் அலௌட். இப்போ உள்ள வந்து கவுண்டிங் ஹால் போறப்ப இந்த மாதிரி மொபைல்ஸ்ல வர்ற இதெல்லாம் வந்து நாட் அலௌடு. அது ஸ்டாண்ட் அலோன் கேமரா தான் வந்து கொண்டு வரணும். அது நீங்க பாத்துக்கோங்க. ஏன்னா இங்க நிறைய பேர் வந்து மொபைல் கம் கேமரா தான் வந்து வச்சிருக்கீங்க. இல்ல அது ஸ்பெசிபிக்கா சொல்லிட்டாங்க. இந்த டவுட்டை வந்து நம்ம ஆய்வு கூட்டத்திலேயே கேட்கும் போதே சொல்லிட்டாங்க. ப்ராப்ளம் இருக்கிறதுனால சொல்றேன், ஒரு ஆள் சந்தேகத்தை கிளப்புவாங்க. ஏன்னா மொபைலுங்கிறது வந்து ஒரு எலக்ட்ரானிக் கட்ஜெட்ஸ், அதுல எது வேணாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம். பட் ஸ்டாண்ட் அலோன் கேமராங்கிறது வேற. அது ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டாங்க. இதே டவுட்டை எல்லாருமே கேட்டாங்க. இப்ப வந்து போன்லயே எல்லா ஆப்ஷன்ஸும் இருக்கு, நாங்களே நிறைய போன்ல தான் கொண்டு போய் ரெக்கார்ட் பண்றோம்னு அலௌட் இல்லன்ட்டாங்க. ஹேண்ட் ஹெல்ட் கேமரா மட்டும்தான் அலௌடு. இல்ல அது இந்த டவுட் வந்து அன்னைக்கு இசிஐயே விசி நடத்துனாங்க, நீங்களும் பாத்திருப்பீங்க, செய்தி கூட கொடுத்துருந்தாங்க. அதுலயே இந்த டவுட் கேட்டு அதை கிளாரிஃபை பண்ணிட்டாங்க. தேங்க்யூ சார். உங்க முழு ஒத்துழைப்பு இதுவரைக்கும் எங்களுக்கு ஸ்வீப் ஆக்டிவிட்டி தொடர்ந்து மார்ச் 16ல இருந்து எங்க கூடயே நீங்க டிராவல் பண்ணியிருக்கிறீங்க. ஸோ நம்ம எல்லாருமே இந்த 4th அன்னைக்குள்ள கவுண்டிங் ப்ராசஸையும் நம்ம ஸ்மூத்தா எந்த குறைபாடும் இல்லாம நம்ம மாவட்டத்துல எந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனையும் இல்லாம சிறப்பா நடைபெற்றதுக்கு உங்க எல்லாருடைய ஒத்துழைப்பும் எங்களுக்கு தேவை. தேங்க்யூ.